கண்களை மூடி நாம் அனைவரும் ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, நீ செய்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை தொழுது கொள்ள போகிறோம், கேட்க போகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்க, புதிய காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே காணப்படாதவைகள், இந்த டாபிக்ல நான் இது 3வது நாளாக நான் பேசுறேன். சோ காணப்படாதவைகளை நம்ம நினைக்கும் போது, பேசும்போது அது நம்மளுக்கு உற்சாகமா இருக்கிறது. காணப்படாதவைகளுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம்னாக்கா, நமக்கு 4 காரியம் ரொம்ப முக்கியம். மஸ்ட், இட் மஸ்ட். நீ ஆண்டவரே காணப்படாதவைகளை எங்களுக்கு கொடுக்க போறீங்க, அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்றதை விட அந்த 4 காரியம் நான் சொல்லி தரேன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 4 காரியமும் 4 திசைகள் மாதிரி. அந்த 4 திசைகளிலிருந்து எந்த பக்கம் வேணாலும் அது வந்து சேரும் உங்ககிட்ட. எந்த பக்கத்துல இருந்து வேணா சேரும். ஆனா அந்த 4 திசைகள் என்னன்னாக்கா, முதலாவது காணப்படாதவைகளுக்காக நம்மளுக்கு வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் விசுவாசம். நீ விசுவாசம் இல்லாம காணப்படாதவைகளை நீ ஜெயிக்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. சொல்லிக்கலாம், நினைச்சிக்கலாம், பேசிக்கலாம், என்ன வேணா செஞ்சுக்கலாம். ஆனா அந்த விசுவாசம் இல்லாம காணப்படாதவைகளை நீ அனுபவிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரு எதனா ஒண்ணு செஞ்சிட்டாருனாக்கா, நம்ம நினைக்காதது ஐயோ எவ்வளவு சந்தோஷம் ஆயிடுதுல, எவ்வளவு ஒரு குஷி ஆயிடுதுல. இப்படி இல்லாம ஆண்டவர் செய்யறாரு, இப்படியா ஆண்டவரே இப்படியா. அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி பார்த்தா, நம்ம எங்கேயோ ஒரு நாள் எதுக்காகவோ நம்ம ஜெபம் பண்ணி இருந்திருப்போம், அந்த காரியத்துக்காக. அப்படி ஜெபம் பண்ணி இருக்கும் போது கர்த்தர் அதை செய்வார். அதை கர்த்தர் வந்து அதை நமக்கு செஞ்சு கொடுப்பாரு. அப்போ நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த விசுவாசம்னா என்னது? எபிரேயர் 11வது அதிகாரம், அதுதான். நீங்க வீட்டில் போய் படிச்சீங்கன்னா எல்லாமே தெரியும். விசுவாசன்றது காணப்படாதவர்களின் நிச்சயம். ஆமென். அந்த 11வது அதிகாரத்தில், எபிரேயர்ல 11வது அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக ஒரு சொல்லப்பட்ட ஒரு வசனம் அது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. ஆமென். காணப்படாதவர்களின் நிச்சயம், அப்புறம் நம்பப்படுகிறவர்களின் உறுதி. நம்ம நம்புறோம், நமக்கு நடக்கும்னாக்கா அதான் நடக்கும். இப்போ மைண்டுக்குள்ள என்ன நான் நம்பினுக்கிறீங்க, எதெல்லாம் நம்பினுக்கிறீங்க? ஐயோ அவங்க எப்படியோ ஒரு 2 சவரத்துக்கு எனக்கு செஞ்சிருவாங்க, என்ன எப்படியும் ஒரு 5 சவரம் அவங்க போடுவாங்க, எப்படியும் ஒரு 2 லட்சமாச்சும் அவங்க தந்துருவாங்க. இதெல்லாம் நீ வந்து கட்டுக்கதை மாதிரி, இது கதை விடுறியா அப்படின்ற மாதிரி. என்ன இதெல்லாம் அப்படித்தான் நான் சொல்லுவேன். நம்ம வந்து மனுஷன் மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியா இருக்கிறது. அல்லேலூயா. நம்பப்படுகிற உறுதி. அப்புறம் நினைப்போம், எப்படியும் அடுத்த வருஷம் வந்து கணக்கு போட்டு வைப்போம். அடுத்த வருஷம் வந்து எப்படியும் சம்பளம் ஏறும், அதுக்கு அடுத்த வருஷம் வந்து நம்மளுக்கு இதை வாங்கிடலாம், இந்த டிசம்பர். இதெல்லாம் நம்மளுடைய இமேஜினேஷன். என்ன, நீ நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. எப்பவுமே ரொம்ப ரேர். நம்ம நினைக்கிறதெல்லாம் ஆண்டவர் செஞ்சிடறானாக்கா ரொம்ப ரேர். நம்பப்பட்ட உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. ஆனா நம்மளுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கிற காரியம் பார்த்தீங்கன்னாக்கா, சிலர்லாம் ஒரு காரியத்தில் ரொம்ப ஒரு முட்டாள்தானம் பண்ணுவாங்க. என்னன்னாக்கா, அது பணம் வரப்போகுது, அந்த பணம் இருக்குது, அது வரப்போகுது. எங்க அம்மா காசு வரப்போகுது, எங்க அப்பா காசு வரப்போகுது, எங்க தாத்தா காசு வரப்போகுது, அந்த லேண்டை வித்தா வரப்போகுது, அது வரப்போகுதுன்னு சொல்லி வரப்போகுது சொல்லி இங்க வாங்குவாங்க பாருங்க. அப்படி வாங்குவாங்க. இங்க வருதான், இங்க இவங்க வாங்கினே கடனை வாங்கி அதை வித்தா அதை கொடுத்துட்றேன், அது கிடைச்சா இதை கொடுத்துட்றேன், அது நடந்துச்சுன்னா நான் இதை கொடுத்துட்றேன். இப்படி கடனை வாங்கி போட்டு சும்மா குவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது வந்து காணப்படாதவங்களின் நிச்சயமே கிடையாது. அது ஒரு முட்டாள்தனம். ஆமென். கண்டிப்பா நான் சொல்றேன், காணப்படாதவைகளின் ஒரு நிச்சயமா இருக்கிறது என்றால் அது கர்த்தர் செய்கிற ஒரு அற்புதம் தான். ஆமென். யாரோ கொடுக்க போறாங்க, அடுத்த வருஷம் எனக்கு காசு வந்துடும், இந்த வருஷம் எனக்கு காசு வந்துடும், அந்த காசு பிஎஃப்ல வந்துடும், அந்த காசு இதுல வந்துடும், இதை வித்தா வந்துடும், அடுத்த வருஷம் ஒரு 2 வருஷம் கழிச்சு என் புள்ள சம்பாதிச்சு தரும். இந்த பேச்செல்லாம் பேசின்னு கிடப்போம். பாத்துக்கிறீங்களா? இந்த பேச்செல்லாம் பணத்து மேல அப்படியே குமிச்சு வைப்போம். நம்பிக்கையை பணத்து மேல அப்படியே நம்பிக்கையை குமிச்சு வைப்போம். காரியம் எப்படி நடக்க போகுது, என்ன காரியம் செய்ய போறாரு கர்த்தரு, அது அந்த பேரை சொல்லி கடன் வாங்குவாங்க பாருங்க. அப்படி கடன் வாங்குவாங்க. இந்த வர பணம் ஒரு வேலை ஒரு 5 லட்சம்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வாங்கி வைக்கிறது 10 லட்சமா இருக்கும். கடன் வாங்கி வச்சது எப்படி இருக்கும் அப்போ? ஸோ
இதெல்லாம் காணப்படாதவைகளின் முட்டாள்தானமான பேச்சுகள். இது நான் சொல்லவே மாட்டேன். இது காணப்படாதவங்களின் உறுதியும் கிடையாது, நிச்சயமும் கிடையாது. ஓகே, ஸோ இது காணப்படா, ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிக்க மாட்டார். ஆண்டவர் இப்படிலாம் சொல்ல மாட்டார், இப்படிலாம் சொல்ல மாட்டார். சில நேரத்தில் எல்லாரும் இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா வாங்குறது, தப்பா சேர்த்துக்குது. அது பார்த்துக்கலாம், அது நடக்கும், அது அப்புறமா கொடுத்துக்கலாம், அது பார்க்கலாம், இப்போ என்ன கிடைக்குதோ அதை வாங்கி போட்டுக்கலாம், இப்படிதான் பேசுவாங்க. நோ, அது கிடையாது. ஆனா விசுவாசம் என்பது நம்ம ஒரு உறுதியா நிச்சயமா இருக்கிறது தான் விசுவாசம். ரெண்டாவது காரியம் ஜெபம். உனக்கு விசுவாசம் இருந்தாதான் நீ ஜெபிக்க முடியும். உனக்குள்ள ஜெபம் இருந்தாதான் விசுவாசம் இருக்கும். விசுவாசம் இருந்தாதான் ஜெபம் இருக்கும். இது ரெண்டுமே பயங்கர கனெக்டட், பயங்கரமா கனெக்டட். ஜெபம் இந்த சின்ன பசங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு சின்ன வயசுலலாம் அவங்க பேச ஆரம்பிச்சோன்னு அவங்களுக்கு சொல்லி தருவோம். சாப்பாட்டுக்கு காட் பிளஸ் திஸ் ஃபுட் ஆமென் சொல்லி தருவோம். சரி, நிறைய பேருடைய ஜெபம் காட் பிளஸ் திஸ் டே ஆமென். புரியுதா? ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதியும் சொல்லி பசங்களுக்கு, குட்டி பசங்களுக்கு சொல்லி தரோமே, அந்த மாதிரி ஜபங்களா இருக்குது. அந்த மாதிரி ஜபத்தெல்லாம் கத்தரு நீ பண்ணீங்கன்னே கடன்ட்டு போயிடுவார். புரியுதா? அந்த மாதிரி ஜபம் கத்தர் கேட்கல. காட் பிளஸ் திஸ் ஃபுட் ஆமென் கேட்கல. காட் பிளஸ் திஸ் டே கேட்கல. காட் பிளஸ் மம்மி, காட் பிளஸ் பப்பா, காட் பிளஸ் அண்ணா, காட் பிளஸ் அக்கா. நோ, இந்த காட் பிளஸ் எல்லாம் கேட்கல கத்தர். ஓன் ஜபம் வித்தியாசமா இருக்கணும். ஆமென். ஓன் ஜபம் ஆண்டவரோடு கூட நேரம், ஆண்டவரோடு கூட, ஆண்டவரே ஓன் ஜபம் வானத்தை அசைக்கணும், பூமியை அசைக்கணும், ஓன் ஜபம் பரலோகத்தையே அசைக்கணும், கடவுளையே அசைக்கணும். அல்லேலூயா. அந்த ஜபம் நீ பண்றனாக்கா இங்க முன்னு பண்றீங்களே, எப்படி பாயிண்ட் நம்மளுக்கு என்ன? அதெல்லாம் கேட்க மாட்டாரு. உறுதியா நம்பி, ஆண்டவரே நான் இப்படி பண்றேன், நான் செய்வேன். ஆண்டவருக்கு நீ எவ்வளோ அவரோடு கூட க்ளோஸா இருக்கிறன்றது அவர் காட்டுவார். நம்ம யார்கிட்ட முணுமுணுன்னு பேசுவோம் சொல்லுங்க? யார்கிட்ட குசு குசுன்னு பேசுவோம்? புதுசா பார்த்தா அவங்கள பார்த்து ஹலோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஆமா, ஆமாங்க, இல்லைங்க நான் சாப்பிட்டுங்க. டீ குடிக்கிறீங்களா? இல்லைங்க வேணாங்க. யார்கிட்ட பேசுவோம்? புதுசா இருக்கிறவங்கள பார்த்து. கரெக்டா? அதேதான் ஆண்டவர்கிட்ட நீங்க பேசுறீங்க. குசு 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 குசு. ஆண்டவரே ஆண்டவரே இதை பற்றி ஆண்டவர் காது கேட்காம போயிட்டாரு. புரியுதா? உங்க ஜபம் எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். என்னைக்குன்னா நான் அப்படி ஜோம் பண்ணி பாத்துக்கிறீங்களா? கேளுங்க பாஸ்டர், வீட்டுல நான் எப்படி பண்ணுன்னு கேளுங்க. ஏன் லிடியாட்ட கேளுங்க. லிடியா எப்படி கேட்கும்? தெருக்கே கேட்கும். என் தெருலாம் அசைக்கணும். தெருல இருக்கிற ஒரு பாவமும் ஓடணும். அப்படித்தான் பண்ணுவேன். பக்கத்து வீட்டுல கேக்குறாங்க, எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல காலையிலே சர்ச் நடத்துறீங்களா? நான் சத்தமா கத்தி பண்ற ஆளு நான் மட்டும்தான் அங்க. பாஸ்டர் எல்லாம் சைலண்டா பண்ணுவாரு. அவங்க காலையிலே சர்ச் முடிஞ்சிட்டு அவங்க வீட்டுல, சர்ச்செல்லாம் நடக்கல வீட்டுல. நிறைய முறை கேட்பாங்க என்ன, காலையிலே சர்ச் முடிஞ்சிச்சிங்களா அப்படின்னுவாங்க. காவலப்படவே மாட்டேன். நீ முணுமுழுக்கிறது, குசு குசுன்னு பேசுறதெல்லாம் கர்த்தருக்கு காது கேட்காது. உன் ஜபம் அசைக்கப்படணும். ஆமென். உன் ஜபம் வல்லமையா இருந்துச்சுனாக்கா உன்னவே அசைக்க முடியாது. யாருக்குமே பயப்படக்கூடாது. ஜபான் வந்துட்டா, ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கிறேன், நான் உங்ககிட்ட பேசுறேன், ஆண்டவரே நான் உங்ககிட்ட நான் பேசும்போது என் ஜபம் இப்படிதான் ஆண்டவர் இருக்கணும் அப்படின்னு நீ பேசும்போது, நீ கெஸ்ட் கிட்ட பேசல, புதுசா பாக்குற ஆள் கிட்ட பேசல. புதுசா பாக்குற ஆள் கிட்ட டீ குடிக்கிறீங்களா? இல்ல வேணாங்க, போயிட்டு வரேங்க, நாளைக்கு பார்க்கலாங்க. அப்படியே 10 நாள் பழக பழக, ஆமாங்க டீ குடிக்கலாமாங்க, ஆமால, அப்படி அப்படி குரல் கொஞ்சம் மாறும். நீ டெய்லி ஆண்டவர்கிட்ட பேசுறியா இல்லையா? ஃபர்ஸ்ட் டெய்லி பேசுற ஆளா இருந்தா இங்க குசு குசுன்னு பேச மாட்டேன். நீ ஆலயத்துல வெளுத்து கட்டுவ ஜபத்தை. நம்மளுக்கெல்லாம் அப்படிதான். என்னால யாருன்னா ஜெபம் பண்ணின்னு சொல்லிட்டா அவ்வளவுதான். நம்மளுக்கெல்லாம் சவுண்ட் பாக்ஸ் கூட தேவையில்லை. என்ன, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் காதலையும் விழும். அந்த இங்க இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் எல்லாருக்கும் வந்துடும் அந்த ஜபத்தை. ஸோ நீங்க எப்படி பண்றோம், எந்த அளவுக்கு பண்றோம், அதுல வேற எல்லா ப்ராப்ளத்தையும் வச்சுப்போம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எனக்கு முட்டி போட முடியாது, உக்காந்துக்கிறேன். ஆண்டவரே எனக்கு உட்கார முடியாது, சேர்ல உட்காந்துக்கிறேன். ஆண்டவரே நான் எனக்கு நிக்க முடியாது, நான் சாஞ்சிக்கிறேன். நான் ஆண்டவரே, ஒருத்தவங்க வந்தாங்க எனக்கு வாலிபா வயசுல ஞாபகம் இருக்குது. அவங்க படுத்துக்கினே பண்ணிடுவாங்களாம். மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தேன். ரொம்ப அழகா ஆசீர்வதிப்பார் உன்னை போன்ட்டு.
படுத்துக்கினே பண்ணுவாங்களாம். படுத்துக்கினே பல மணி நேரம் ஆண்டவரோடு கூட பேசுவேனா, இப்படித்தான் சொன்னாங்க அவங்க. இதெல்லாம் எவங்க மதிப்பான்? உன் பிரின்சிபால பார்த்தா, உன் டீச்சரை பார்த்தா, உன் ஆபீசரை பார்த்தா, உன் பாஸை பார்த்தா, நீ படுத்துக்கினே பதில் சொன்னா, டேபிள் மேல படுத்துக்கினே, எஸ் பாஸ், வாங்க பாஸ், இந்த ஃபைல்லாம் முடிஞ்சிச்சு பாஸ், 2 கொடுத்து அனுப்புவார் வெளியில. எப்படி இருக்குது நம்மளுடைய ஆட்டிடியூட்? ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்குது? படுத்துக்கினே பண்றேன். நீ டிராவல் பண்ணின்னு போற, அப்ப பண்றனாக்கா அது வேற விஷயம். அப்ப முட்டி போட முடியாது. முஸ்லிம்ஸை பாத்துக்கிறீங்களா? எங்க வேணா முட்டி போடுவாங்க, ஒரு டவலை போட்டு விரிச்சு. அவ்வளோ பக்தி அவங்க செய்வாங்க. நம்ம அவங்கள அந்த நேரத்தில் டிஸ்டர்ப் கூட பண்ண முடியும். யாரையும் பார்க்க கூட மாட்டாங்க. தலைமையில துணி போட்டுக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான், யாரையும் பார்க்க மாட்டாங்க. நம்மலாம் ஐயோ பர்கர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, பீஸா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசினே இருக்கிறேன். பர்கர் சாப்பிட்டுக்கின்னு, ஆண்டவர்கிட்ட பேசினே இருக்கிற பீஸா சாப்பிட்டுக்கின்னு. ஹலோ, அந்த மாதிரி மதிப்பு கெட்ட ஜபத்தெல்லாம் கர்த்தர் விரும்புகிறதே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. முதல் விசுவாசம், ஆண்டவரோடு காணப்படாதவர்களை நீ பார்க்கணும்னாக்கா உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் பள்ளத்தாக்குக்குள்ள போகணும். அந்த பள்ளத்தாக்கு நிரப்பப்படுதான் பார்க்கறதுக்கு உன்னுடைய விசுவாசம் அங்க இருக்கணும். அல்லேலூயா. மேலோட்டமா இல்ல, நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், எவ்வளவுதான் விசுவாசிக்கிறேன், விசுவாசத்திலே தான் இருக்கிறேன். அது பள்ளத்தாக்குக்குள்ள போச்சா? அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, உன் விசுவாசம் பள்ளத்தாக்குக்குள்ள போட்டோம். பள்ளத்தாக்குக்குள்ள போயிட்டு நீர் ஊற்றுகளை நீ வெட்டுன்றாரு கர்த்தர். அப்போ உன் விசுவாசம் அப்படி போகணும், டவுனா போகணும். சும்மா டயர்டா இருக்குது, என்னால ஜெபிக்க முடியல. சாத்தான் உன் டயர்டை கொடுப்பான். சாத்தான் செல்போனை உண்டாக்குவான். சாத்தான் வந்து போன் காலை கொண்டு வருவான். சாத்தான் வந்து உனக்கு பல எண்ணங்களை தருவான், ஜெபிக்க விடாதபடி. இல்ல ஆண்டவர்கிட்ட நான் சொல்லணும், பிசாசுக்கு சவால் விடணும். இல்ல ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும். நான்லாம் போயிட்டு அப்படியே உட்காந்துரும். ஆண்டவரே ஜெபிக்காதன்னு சொல்லுது மைண்டு. ஒன்று இருக்குதுல்ல ஆத்மா, அது ஆத்மா ஆனா ஆவி சொல்லுது நீ ஜெபின்னு. நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, நான் வருவேன் ஆண்டவரே, அப்படிதான் போடுவேன் நான். அப்படிதான் நான் ஆண்டவரை கட்டியா பிடிச்சுன்னுக்கிறேன். இல்லை வேற வழியே கிடையாது. அப்படியே கழட்டின்னு அப்படியே சர்றன்னு சடிக்கிட்டு கீழே வந்துருவோம். 3வது காரியம், வேதம் தேவை. வாசிங்க. இந்த தம்பிக்கு சொன்ன 10 அதிகாரம் வாசிறான். தொடங்கினானா இல்லைன்னு தெரியல, இன்னும் தொடங்கியிருக்க கூட மாட்டான்னு நினைக்கிறேன். டெய்லி 10 அதிகாரம் வாசி. நான்லாம் 25 அதிகாரம் வாசிப்பேன் உன் வயசுலலாம். 16 வயசுல எல்லாம், 17 வயசுல எல்லாம் 25 அதிகாரம் டெய்லி. ஆமென். அதனால்தான் இன்னைக்கு கர்த்தர் நல்லா என்னை உட்காந்து பேச வைக்கிறாரு. எந்த இடத்துல வசனம் எடுத்தாலும் அதை தெளிவுபடுத்துறாரு, அதை எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வேதம் வாசிக்கிறோமோ, காணப்படாதவைகள்லாம் அப்படியே வந்துடாது. என்ன, ஐயோ பாஸ்டர் சொல்லிட்டாங்க இந்த வாரம் காணப்படாத, நான் போய் சாட்சி சொல்லுவேன். ஆண்டவர் நான் சாட்சி சொல்லுவேன், எனக்கு காணப்படாத, இல்லை எனக்கு கொடுங்க மாட்டேன். நீ வேதம் வாசியா, பைபிள் வாசியா? இந்த வேதம் உனக்குள்ள இருந்தாதான் உன்னுடைய பாதத்துக்கு அது வெளிச்சமாக இருக்கும். ஆமென். 4வது காரியம், தேவனோடு இணைப்பு. தேவன் இருக்கணும் அந்த இடத்துல. தேவன் ஒருவர் இருக்கிறார். விசுவாசம், ஜெபம், வேதம், இது எல்லாமே யார் கூட கனெக்ட் ஆகுதுன்னா தேவனோடு கூட கனெக்ட் ஆகுது. So your connection with God, ஆண்டவரோடு கூட நீ கனெக்ஷன் வச்சுக்கும் போது, விசுவாசத்தோடும் உன்னுடைய ஜெபத்தோடும் வேத வாசிப்போடும் கீழ்ப்படிதலோடும் நீ ஆண்டவரோடு கூட கனெக்ஷன் வச்சிருக்கும் போது, நீ நினைக்காததை தான் செய்வார் அவர். ஆமென். நீ நினைக்காததான் செய்வார். நீ நினைச்சு பார்க்கவே மாட்ட. நீ நினைக்கலாம், ஐயோ இவ்வளோ ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், டெய்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், டெய்லி பேசிக்கிட்டே இருக்கிற ஆண்டவர்கிட்ட. அதுக்கு பதில் உண்டு. அதுக்கு ஒரு நாள் பதில் உண்டு. டெய்லி பேசணும், டெய்லி நான் விசுவாசிக்கணும், டெய்லி நான் ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லணும், டெய்லி நான் பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாதான் கர்த்தர் காணப்படாதவைகளை செய்ய வைப்பார். ஆமென். காணப்படாதவைகளை, சோ அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்குகிற தேவன் நம்மளுடைய தேவன். அல்லேலூயா. இந்த 4 காரியமும் நம்மோடு கூட இருக்குதுனாக்கா, காணப்படாதவைகளை கண்டிப்பா கர்த்தர் நமக்கு செய்ய வைப்பார். எவ்வளவு தேவன் பேரிலே பற்றுதலாய் இருக்கிறோமோ, அந்த அளவு, எந்த அளவு நம்ம ஜெபிக்கிறோமோ, இந்த 2மே சேர்ந்து விசுவாசத்தோடு அசைக்க முடியாத காரியங்களை நம்ம அசைக்க வைக்க முடியும். அல்லேலூயா. ஏதோ ஒண்ணு பாப்பீங்க, ஆண்டவர் ஒண்ணு அதை செஞ்சு முடிப்பாரு, இல்லைன்னா அதை பிரம்மாண்டமா ஆக்கி உனக்கு செஞ்சு முடிப்பார். வேண்டாததெல்லாம் எடுத்து கிள்ளி போட்டுருவார். ஆண்டவர் அவ்வளோ அழகா மைனூட்டா செய்யற தேவன் அவர். ஏன்னா இப்போ ஒரு கிளாஸ்ல 100 பேர் இருக்கிறீங்க, 50 பேர் இருக்கிறீங்கனாக்கா, அந்த 50 பேரும் ஜெபிக்கிற ஆட்களா? இல்லையே. உன் கூட 20 பேர் படிக்கிறாங்க, 20 பேர் வேலை செய்யறாங்க, அந்த 20 பேரும் ஜெபிக்கிற ஆட்களா? நோ, கிடையாது. நீ ஒரு ஆள் தான் ஜெபிப்ப.
எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. பைபிள் காலேஜ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, காலையில எப்படியும் 5:30 மணிக்கு எழுந்திரணும். நான் அதுக்கு முன்னாடி ஏஞ்சி 3 மணிக்கு போயிட்டு வெளியில போயிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணி நிப்பேன். எல்லாம் தனியா உட்காந்து ஜெபம் பண்ணி நிப்பேன். ஆண்டவரோடு கூட அந்த ஐக்கியம். பைபிள் காலேஜ் படிக்கும்போது தனியா ஜெபம் பண்ணுவேன். அந்த தனியா ஐக்கியத்தோடு அது எனக்கு நிக்கல. திருமணம் ஆன பிறகும் காலையில எழுந்து ஜெபம் பண்ணுவேன். இன்னமும் காலையில எழுந்து ஜெபம் பண்ணுவேன். அந்த 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 பழக்க தோஷம் என்னை விட்டு போகல. இன்னைக்கும் போகல. இருந்துகிட்டே இருக்குது. ஐயா நல்லா ஆயிட்டோம். இப்ப என்ன? கார் இருக்குது, வீடு இருக்குது, நல்லா சுகமா இருக்கிறோம், சூப்பரா இருக்கிறோம், வாழ்க்கையில் என்ன ஜாலியா இருக்குது, ஃபாரின்லாம் போயிட்டு விட்டோம். இனிமேல் என்னத்துக்கு ஜெபம்? ஒரு நாளும் சொன்னதில்லை. ஒரு நாளும் சொன்னதில்லை. ஃபாரின் போனா கூட அங்க டைமிங்ஸ் மாறும். அங்க போய் காலையில அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்ணுவேன். அந்த டைமிங்ஸை வச்சுப்பேன். ஆண்டவரே நான் ஏச்சி ஜெபம் பண்றேன் நேரம்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இப்படி ஜெபம் பண்ற? எதுக்கு இப்படி ஜெபம் பண்ற? எதுக்கு கேட்பாங்க. ஆனா அதுல வித்தியாசம் உண்டு. என்னைக்குமே உன்னுடைய உன்னுடைய உயர்வை பார்த்தோ, உன்னுடைய உன்னுடைய படிப்புக்காகவோ, உன்னுடைய வேலைக்காகவோ, நல்லா ஆயிட்டேன் இதெல்லாம் வச்சு எக்ஸ்கியூஸ் வச்சு உங்க ஜெப நேரத்தையோ, உங்களுடைய மார்னிங் அந்த ஏர்லி மார்னிங் ப்ரேயர்ஸையோ ஒரு நாளும் விட்டு கொடுக்காதீங்க. கர்த்தர் அதை வச்சுதான் உன்னை கணக்கு போடுவார். அதை வச்சுதான் கணக்கு போடுவார். சிலர்லாம் ஒரு காரியம் நடந்து முடிச்சோடனே பரவாயில்ல காலையில ஏஞ்சி ஜெபம் பண்ணதுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைச்சு ஜெபத்தை விட்டுருவாங்க. என்ன வரப்போற காரியம்லாம் இதோட டஃப் 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 தான் எல்லாமே. இப்போ ஈஸி, அதுக்கு மேல டஃப் தான் எல்லாமே. எல்லாம் டஃப் ஆகும். ஒரு காரியங்களும் டஃப்பா நடக்கும். ஒரு காரியங்களுமே வித்தியாசமா நடக்கும். ஒரு காரியங்களுமே வித்தியாசமா நடக்கும். அதனால அந்தந்த காரியத்தில் நம்ம ஜெயிக்கணும்னாக்கா கண்டிப்பா இந்த ஜெபத்தையும் ஆண்டவர் மேல பற்றுதலா இருக்கிறத ஆண்டவர் விரும்புறாரு. பற்றுதலா இருக்கணும். அந்த பற்றுதல் எனக்கு வேணும். ஆண்டவரோடு கூட நான் எப்படி பற்றுதலா இருக்கிறேன்? ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். ஆபிரகாம் 75 வயசுல ஆண்டவர் சொல்லிட்டாரு உனக்கு குழந்தை பிறக்க போகுது. 100 வயசுல பிறகுது. 25 வருஷம் காத்திருக்கிறாரு ஒரே காரியத்துக்காக. நம்ம ஒரு நாள் கூட நம்மளால வெயிட் பண்ண முடியல. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அவர் செய்யவே மாட்டாரு. அப்படியே உடனே செஞ்சிடணும். ஆண்டவர் என்ன அப்படியே ஆண்டவர் வருவாரு, நீ எத்தனை போயிட்டு ஆண்டவரே நீ திருப்பி பதில கொண்டு வந்துரு. நீ எந்த அளவுக்கு எத்தனை நாள் எவ்வளோ டைம் ஆண்டவரோடு கூட ஸ்பெண்ட் பண்ணியோ அதோடைய பதில தான் நீ பாப்ப வாழ்க்கையில. எப்ப பாப்ப? உனக்கு வேலை வேணுமா? அப்ப பாப்ப. உனக்கு ரிசல்ட் வருதா? அதுல பாப்ப. உனக்கு அடுத்த வாழ்க்கையில அடுத்த ஃபியூச்சரை நீ பார்க்கணுமா? அப்ப பாப்ப. ஏன்னா நீ டெய்லி ஜெபம் பண்ண, நீ டெய்லி ஆண்டவருக்கு டைமை கொடுத்த. சோ அதை பாக்குறாரு ஆண்டவர். ஒரு நாள் ஜெபத்தை அவர் உனக்கு கொடுத்து தராசுல வச்சு உனக்கு கணக்கு போட மாட்டாரு. நோ 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 ப்ளீஸ். அது என்னைக்குமே நம்பாதீங்க. ஒரு நாள் கூட நம்பாதீங்க. ஆண்டவருக்கு தெரியும் நீ கொடுத்துட்டா நீ ஜெபம் பண்ணுவியா, கொடுக்கறதுக்கு முன்னாடியும் ஜெபம் பண்ணுவியா, கொடுத்துட்ட பிறகும் ஜெபம் பண்ணுவியான்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அதை வச்சுதான் ஆண்டவர் தராசுல வைப்பாரு. உனக்கு உடனே வந்துருவீங்க. ஒழுங்கா தான் நான் சர்ச்சுக்கு வரேன், ஒழுங்கா தான் ஜெபம் பண்றேன், ஒழுங்கா தான் பைபிள் வாசிக்கிறேன், ஆண்டவர் செய்யவே இல்லை. அந்தரங்க வாழ்க்கையில நீ எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற? அந்தரங்கள வாழ்க்கையில ஜபிக்கிறது தான் வெளியரங்கத்துல வந்து கொண்டு வந்து உன்னை அப்படியே பிரம்மாண்டமா வைப்பார் ஆண்டவர். அதை மறந்துடாதீங்க. யாரோ நமக்காக ஜபிக்கிறாங்கன்றதையும் வச்சிடாதீங்க. உன்னுடைய டாக்கு, உன் பர்சனல் பிரேயர். ஒருத்தவங்களை டெய்லி பார்க்க தான் புது புது காரியங்களை அவங்கள்ட்ட இருந்து நம்ம கத்துப்போம். டெய்லி பார்க்க தான் ஆண்டவரும் நம்மளை டெய்லி பார்க்கணும். டெய்லி அவர் நம்மளை பார்க்க தான் நம்மளை பத்தி அவர் புரிஞ்சுப்பாரு நீ யாருன்னு சொல்லிட்டு. நீ அன்னைக்கோ ஒரு நாள் போயிட்டு ஆமாங்க டீ அப்புறமா குடிக்கிறாங்க, டீயே குடிக்க மாட்டாங்க, பீஃபே சாப்பிட மாட்டாங்க. ஆண்டவருக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஓகேவா? அந்த மாதிரி ஜபத்தெல்லாம் ஆண்டவர் விரும்பல. நல்லா புரிஞ்சுக்கங்க தயவு செய்து. அவன் நீதியா எண்ணப்பட்டது அவனுடைய விசுவாசம். அசாத்தியமான ஒரு காரியம் விசுவாசத்தினால தான் சாத்தியமாக மாற்ற முடியும். காணப்படாதவைகளை அனுபவிக்க விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுங்க, ஜபத்தை கற்றுக்கொடுங்க, எல்லாமே நன்மையாக முடியும்.
அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட கனெக்ஷன். காணப்படாதவைகள் சும்மா வராது. காணப்படாதவைகள்லாம் அப்படியே ஆண்டவர் உன்னை வெயிட் பண்ணி பார்க்க வைப்பாரு. நீ எப்படி இருக்கிறன்னு வச்சுதான் காணப்படாதவைகளை ஆண்டவர் செய்வார். ஆமென். பணம், பொருள், பதவி, பத்திரம், சொத்து, இது எல்லாமே கண்ணுக்கு முன்னாக இருக்குது. அதெல்லாம் காணப்படாதவைகள் அல்ல. நினைச்சுக்காதீங்க அதெல்லாம் ஆண்டவர் தர போறாருன்னு. என்ன அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர்ல அந்த கணக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட கிடையாது. ஓகேவா? அதை வேணுன்ற நேரத்தில் உனக்கு தருவார். அவர் தான் எப்பவுமே கொடுத்து உன்னை குமிச்சு வச்சுட்டான்னா உன்னை கையிலேயே பிடிக்க முடியாதுல்ல. அதனால அப்படிலாம் தரமாட்டாரு. அப்பப்போ வேணுன்ற நேரத்தில் தருவார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்பாக இருக்கிற காணப்படுகிற காரியங்கள். இவைகள் எல்லாமே தற்காலிகமானவைகள், டெம்பரவரி. இதெல்லாமே டெம்பரவரியா இருக்குது. ஆண்டவருக்கு தெரியும் அதெல்லாம் உன்கிட்ட இருக்குது. ஆனா நீ போய் என்ன பண்ணுவ? ஆண்டர்ட்ட பிச்சைக்காரி மதியோ வைப்பார். எல்லாமே கொடுத்துருக்குற கத்தரு. நல்லா தான் கறி குழம்பு சாப்பிட்டுருப்பேன், நல்லா தான் மீன் குழம்பு சாப்பிட்ருப்பேன், நல்லா தான் பிரியாணி சாப்பிட்டுருப்பேன், நல்லா சொந்த வீட்டில் இருப்பேன், ஏசி போட்டும் தூங்குவேன், நல்லா ட்ரெஸ் போடுவேன், இந்த ட்ரெஸ் போடுவேன், அந்த எல்லாத்தையும் ஆனா ஆண்டவரே 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 தயவுசெய்து பிச்சைக்கார மாதிரியே நம்ம கேட்டுட்டு இருப்போம். நோ, உன் டெய்லி ஜபம் தான் உன் பதிலு. உன் டெய்லி ஜபம் எவ்வளவு நேரம் நீ ஸ்பெண்ட் பண்ற ஆண்டவரோடு கூட, அதான் உன் பதிலு. காணப்படாதவைகள்னா அங்கதான் இருக்குது எல்லாமே. அந்த காணப்படாதவைகள்லாம் இந்த சீக்கிரட்ல இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீ செபிக்கிறியோ அந்த சீக்கிரட் காணப்படாதவைகளுக்குள்ள இருக்கிறது. ஆமென். சோ ஆண்டவர்ட்ட காணப்படாதவைகளை, இந்த தற்காலிகமான காரியத்தெல்லாம் சும்மா கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. ஆண்டவரே பணத்தை கூட, எனக்கு சொத்தை குத்துற, எனக்கு வீட்டை குத்துற, அதை குத்துற, இதை குத்துற. நோ, ஆண்டவர் அதெல்லாம் கேட்கல. நான் ஆண்டவர் அதெல்லாம் செய்ய மாட்டாரு. செய்வாரு. ஆனா அவருக்கு தெரியும் எப்போ எதுக்கு உனக்கு எப்படி தரணும்னு அதெல்லாம் தெரியும். சோ காணப்படாதவைகளை நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஜெபம் கண்ணுக்கு தென்படாத ஆசீர்வாதங்களையும், காதுக்கு கேட்காத உயர்வுகளையும், மனதிலே தோன்றாத காரியங்களையும் அதிசயங்களையும் செய்ய வைக்கும். நம்முடைய விசுவாசமும் ஜெபமும் வேதமும் தேவனோடு கூட வைத்திருக்கிற காரியங்கள் கனெக்ஷன்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அதுல ரொம்ப ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடியே தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமென். அதாவது காணாதவைகளை என் கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, என்னுடைய மனசுல தோன்றினதும் இல்லை. அதை தான் ஆண்டவர் செய்வார். ஆமென். நினைச்சு பார்க்கவே இல்லையே இப்படி உயர்த்துவாருன்னு ஆண்டவர். நினைச்சு பார்க்கவே இல்லையே கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களா தருவாருன்னு. நினைச்சு பார்க்கவே இல்லையே ஆண்டவர் இப்படி எல்லாம் அற்புதம் செய்வாருன்னு. ஆண்டவர் நம்ம பிடுங்கி வாங்குறதுக்கும் ஆண்டவர் செய்யற அற்புதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது உங்களுக்கு தெரிஞ்சாலே, உங்க பிரேயர் ஸ்ட்ராங்கா இருந்தாலே காணப்படாதவைகளுக்குள்ள இந்த அதிசயங்கள்லாம் நடைபெறும். சோ ரகசியமே விசுவாசமும் ஜெபம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம். அதாவது அங்க என்ன சொல்றது? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்துல 7வது வசனம் அதுல ரொம்ப அழகா என்ன சொல்லுதுன்னா, 5வது அதிகாரம் 7வது வசனத்துல, இந்த தேகத்தில் குடியிருக்கையிலே கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களா இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்போதும் தைரியமா இருக்கிறோம். ஆமென். எப்போதும் தைரியமா இருக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடி இராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்போதும் தைரியம். ஏன்னா அவர் செய்வாரு. இந்த தேகத்துல இருந்தாலும் நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேன். உலகத்தோடு கூட நான் இல்ல, கர்த்தரோடு கூட இருக்கிறதுனால நான் தைரியமா இருக்கிறேன். கர்த்தர் செய்வார் என்று சொல்லி. அதனால அதாவது நம்ம சொந்த புத்தியை வச்சு, நம்ம சொந்த அனுபவங்களை வச்சு இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம யூகிக்க கூடாது. இதெல்லாம் நடக்கும். நான் இப்படி, நான் அப்படி, நான் இப்படிப்பட்ட ஆளு, என்னை பத்தி அவங்க அப்படி புரிஞ்சிருக்கிறாங்க, என்னை பத்தி இப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க, என்னை பத்தி இப்படி பேசுவாங்க, எனக்கு இதை செய்வாங்க, இதெல்லாம் நம்ம யூகிக்க வேண்டாம். நம்முடைய ஜபங்கள் காணப்படாதவைகளை அநேக அற்புதங்களை செய்யும். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5:6 என்ன சொல்லலாம்? நம்ம காணப்படாதவைகளை நம்மளுக்கு வேணும்னாக்கா நம்ம சுய புத்தியின் மேல சாயக்கூடாது. ஆமென். சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வையாக்குவார். அல்லேலூயா. பயங்கரமா செவ்வையாக்குவாரு. ஆண்டவர் செய்ய நினைச்சிட்டாருன்னா பயங்கரமா செய்வாரு. மறந்துடவே மறந்துடாதீங்க, ஆண்டவருடைய வழிகள் வேற,
அல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற வழிகள்லாம் பிரமாதமா இருக்கும். ஏன் சொல்லுங்க? மோசே இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துறப்போ அவர் சொன்னாரு, போ உன் கோலை எடுத்து நீட்டு. யாத்திராகும் 14வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள். காணப்படாதவைகளை நம்ம பார்க்கணும்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய காரியமே சும்மா இரு. அல்லேலூயா. சும்மா இருங்க, மௌனமா இருங்க. வரத்துக்கு முன்னாடியே குச்சி நிற்காதீங்க. ஏன்னா வரத்துக்கு முன்னாடியே பறந்துன்னு இருக்கக்கூடாது. அது வருது, இது வருது, அது வருது, இது வருது. ஐயோ கிடைக்கலையா, ஐயோ போயிடுச்சா, அவ்வளவுதான், ஐயோ இப்படி ஆயிடுச்சா, இந்த கதையே வேணாம். காணப்படாதவைகளை பார்க்கணும்னாக்கா நம்ம என்ன சும்மா இரு. இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட மோசேட்ட சொல்றாரு, சும்மா இரு, சும்மா இரு. சும்மா இருக்க முடியுமா? அது அடுத்த வாரம் வரப்போதுன்னா இந்த வாரமே என்ன பண்ணும்? அனௌன்ஸ்மெண்ட். என்ன நம்மளாம் பெரிய அனௌன்ஸ்மெண்ட், நல்ல பெரிய வாய் வச்சிங்கன்னு பெரிய அனௌன்ஸ்மெண்ட். தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமான்னு சொல்லி பேசிட்டு இருப்போம். ஆனா இங்க அப்படி இல்ல, குயிக்கா பாத்திரலாம். 14வது வசனம், அப்போ மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையீடு, புறப்பட்டு போங்கள். அப்போ 16வது வசனம், உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தில் மேல நீட்டு. சொல்லிட்டாரா? ஒன்னும் சொல்ல, கையை நீட்டு, சமுத்திரத்தை பாரு, உன் கோலை நீட்டுன்ட்டாரு. இஸ்ரேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரில் நடந்து போவார்கள். எப்படியா? சமுத்திரத்துல நடந்து போவாங்க. இதுதான் காணப்படாதவங்களின் அதிசயம். ஆண்டவர் செஞ்சா சமுத்திரத்துல நடக்க வைப்பார் உன்னை. ஆண்டவர் நினைச்சானாக்கா சமுத்திரம் தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில உனக்கு நடக்க முடியலையா, ஆண்டவருடைய கோலை நீட்டு, அங்க நடக்க வைப்பாரு. சோ எகிப்து ஜனங்கள்லாம் அங்க என்ன பண்றாங்க? அங்க வெயிட் பண்றாங்க, அங்க நின்னுட்டு இருக்காங்க. இஸ்ரேல் ஜனங்கள் நிக்கிறாங்க. எகிப்தியர் வந்து இவங்க எல்லாம் சாகடிக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. 19வது வசனம், அப்போது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னாக நின்றது. ஏன்னா அந்த 17வது வசனத்துல எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனும் அவன் ரதங்களும் குதிரை வீரர்களும் அவனுடைய எல்லா ராணுவங்களாலும் வந்தாலும் மகிமைப்படுவேன். இவங்கெல்லாம் துரத்திட்டு வராங்க, அவங்க பின்னாடியே வராங்க. எகிப்தியர் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு பின்னாடியே வராங்க. ஆனா முன்னாடி போயிருந்த தேவதூதரும் முன்னாடி போயிருந்த மேகஸ்தம்பமும் பின்னாடி வந்துருச்சு. நீங்க என்ன பண்ணிடுவீங்க? உடனே ஏன் ஆண்டவரே பின்னாடி அனுப்பிட்டீங்க, முன்னாடி அனுப்பக்கூடாதா? நாங்க தானே அவங்கள பார்த்து தானே போயின்னு இருக்கிறோம், பின்னாடி அனுப்பிட்டீங்களா ஆண்டவரே? அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஆண்டவர் பின்னாடி அனுப்பினா கூட, பின்னாடி மேகஸ்தம்பத்தை அனுப்பினா கூட, தேவதூதரை பின்னாடி அனுப்பினா ஒரு பர்பஸ் இருக்குது. ஏன்னாக்கா அங்க பாருங்க, அவர் அந்த எகிப்தியரின் சேனை இஸ்ரவேலின் சேனையும் ராமுழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி, ரெண்டும் ஒன்னா சேரக்கூடாது. அதனால இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு பின்னாடி மேகஸ்தம்பம் போயிடுச்சு, அவங்களுக்கு பின்னாடி எகிப்தியர் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க இல்லைன்னா, இந்த மேகஸ்தம்பம் இல்லைன்னா, இந்த தேவதூதர் இல்லைன்னா, இந்த எகிப்தியர் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணிடுவாங்க. சோ காணப்படாதவைகளை நம்ம வெயிட் பண்றோம்னாக்கா சில குழப்பம் இப்படி நடக்கும். இது உண்மையா, இது என்னாச்சு, தேவதூதர் கை விட்டு போயிட்டாங்களா, என கை விட்டு போயிட்டாங்களா, என்னாச்சு, என்ன நினைப்பேன் நீங்க. ஆனா பர்பஸ் இருக்குது அதுல. தேவதூதர் பின்னாடி போறாங்கன்னா பர்பஸ் இருக்குது. ஆண்டவர் முன்னாடி என்ன சொல்லிட்டாரு? காணப்படாதவைகளை நீ பார்க்கணும், சும்மா இரு சொல்லிட்டாரா? சும்மா இரு. ஐயோ சும்மா இருந்து பாருங்களேன், ஆண்டவர் பண்ற அட்டகாசம் அமக்கலமா இருக்கும். அவ்வளவு அமக்கலமா இருக்கும். சரியா போடுவார் ஆண்டவர். நம்முடைய விரோதிகள் எல்லாம் சும்மா ஆண்டவர் என்னன்னா பண்ணுவாரு, சொல்லவே முடியாது. சோ அந்த அப்போது அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேல் சேனையும் ராமுழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவிலே வந்து எகிப்திற்கு அது ஒரு மேகமும் அந்தகாரமா இருந்தது. இஸ்ரவேலுக்கு அது இரவை வெளிச்சமாக்கிட்டு, அவங்களுக்கு எல்லாம் இருட்டாயிடுச்சு. அடுத்தது பாருங்க, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டினான். அப்போது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காற்றினாலே சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து 2ஆய் போயிற்று. மோசே ஒரு ஆள் இருக்கிறாருங்க. அல்லேலூயா. எப்பவுமே தேவ ஜனங்க இருக்கிறாங்கன்னா அங்க ஒரு லீடரை கொடுத்துருவாரு கர்த்தர். ஆமென். சொல்றாங்கல்ல செய்யு, சொல்றாங்கல்ல செய். அதுதான் அதோடைய பாயிண்டே. அதுதான். நீ முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்தையும் முந்திக்கிட்டு இதை போயிட்டு அதை போயிட்டு செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இதை பண்ணிக்கணும், அதை பண்ணிக்கணும், நீ செஞ்ச ஃபெயிலியர் ஆயிட்டு வருவேன் நிறைய நேரங்களில். சோ இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரலே நடந்து போனார்கள். ஆமென். இதுதான் காணப்படாதவைகள். அல்லேலூயா. காணப்படாதவைகள் வாழ்க்கையில வேணுமா? உற்சாகத்தோடு இந்த வசனத்தை ஏத்துக்கங்க. இதுதான் நடக்கும். ஆண்டவரே சொல்லிட்டு அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் எப்படி நின்றா, சோறு மாதிரி நின்னுச்சோம்.
மதிலாக நின்றதாம். மதில் சுவராக நின்றது. அவ்வளோ நேசிக்கிறார் நம்மள ஆண்டவர். காணப்படாதவைகளை செய்யணும்னாக்கா நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மள அவ்வளோ நேசிக்கிறாரு. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க. அப்புறம் அப்போது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகே சமுத்திரத்திலே நடுவாக பிரவேசித்தார்கள். என்னாச்சு? அவங்களாம் போய் விழுந்து சாக வேண்டியதான். ஆண்டவர் போற வரைக்கும், அவங்க இஸ்ரேல் போற வரைக்கும் ஆண்டவர் திறந்து வச்சார் சமுத்திரத்தை. இதுங்கெல்லாம் வந்துச்சுங்க. ஓ, நம்மளும் உள்ள நுழையலாம், நம்மளும் போலான்ட்டு. ஓ, யாருக்கும் ஆண்டவர் விட மாட்டாரு. உன் பிளேஸ் உனக்கு தான், உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு தான். யாரையும் ஆண்டவர் உள்ள நுழைக்கவே மாட்டாரு. நீ போட்டு மண்டைய போட்டு உருட்டிக்க வேணாம். ஐயோ, அவங்க வந்துருவாங்களா, என் ஆசீர்வாதத்துல பங்கு கேட்பாங்களா, இவங்க வந்துருவாங்களா, இவங்க கிட்ட இவங்க பிடிப்பாங்களா, ஐயோ இவங்களுக்கு தெரிஞ்சிருமா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஐடியாவை அவங்க வாங்கிக்குவாங்களா, நம்ம 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 வந்து இப்படிலாம் பிளான் பண்ணி நிக்கிறோமே, இது வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்களா? கேவலமான புத்தின்னு நான் இதை. சிலர்லாம் பாத்தீங்களா, இப்போ வந்து நம்மளுக்கு ட்ரம்ப்பை நல்லா தெரியும். ட்ரம்ப் கிட்ட போய் நம்ம எதோ கேட்குறோம், அவர் நம்மளுக்கு உதவி செய்கிறாரு. ஆனால் இன்னொருத்தரை கொண்டு போய் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டோம். காட்டி கொடுத்துட்டோம், அவள் தான் எல்லாத்தையும் பிடிங்கி பார்ப்போம், நம்மளுக்கு கிடைக்காது. கேவலமான புத்தி. நிறைய விஷயம் இருக்குது. அதனால தான் கர்த்தர் நீ சும்மா இருன்னு சொல்லிட்டு உன் கையை நீட்டுன்றார் வெட்டாந்தரையில் அந்த சமுத்திரத்தை. அதை வெட்டாந்தரையா மாத்திர. ஸோ காணப்படாதவைகளை நீங்க பார்க்கணும்னாக்கா இவ்வளோ காரியம் இருக்குது. சும்மா கிடையாது. சும்மா அப்படியே ஜாம் பண்ணி வந்துடும் நினைக்காதீங்க. நோ 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 நோ, அப்படிலாம் நான் விட மாட்டேன். கண்டிப்பா அப்படி கிடையவே கிடையாது. ஆண்டவர் அப்படி செய்யவே மாட்டார். வேதம், விசுவாசம், ஜபம், வேதம், தேவனோடு கூட கனெக்ஷன் இது ஸ்ட்ராங்கா இருந்தாலே எப்படிப்பட்ட சமுத்திரமா இருந்தாலும் அதை ரெண்டா பிளக்கிற தேவனா இருக்கிறார். ஜபிக்கலாம். நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். காணப்படாதவைகளுக்காக நாங்கள் எங்களை ட்ரைனிங் பண்ணிட்டு வரோம். எங்களை நாங்க ட்ரெயின் பண்றோம் ஆண்டவரே. எங்க மைண்ட ஆண்டவரே நாங்க காணப்படாதவைகளை அனுபவிக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.